வணக்கம் நான் கோகுல். நிமிஷா பிரியா அப்படிங்கிற ஒரு பெண்ணுடைய உண்மையான கதையை உங்ககிட்ட சொல்றேன். கண்டிப்பா நீங்க வந்து மனசு கஷ்டப்படுவீங்க. ஆக்சுவலா நம்மளுடைய கேரளா, பாலக்காடை சார்ந்தவங்க தான் நிமிஷா பிரியா. ஸோ அவங்க வந்து நர்சிங் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டாமி தாமஸ் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து கல்யாணம் பண்றாங்க. ஸோ அப்படி கல்யாணம் பண்ண பிறகு இவங்க வந்து யமன் போறாங்க. யமன் நாட்டில் போயிட்டு ஸோ அவங்க வாழ தொடங்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த யமன் நாட்டில் வந்து ஒரு கிளினிக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது யமன் நாட்டில் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குங்க. ஸோ அங்கே வந்து சிட்டிசன்ஷிப் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அங்கே வந்து கிளினிக் தொடங்குறதா இருக்கட்டும், பிசினஸ் தொடங்குறதா இருக்கட்டும், ஸோ அவங்க தான் பண்ண முடியும். ஸோ இவங்க வந்து கிளினிக் தொடங்க முடியல. அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்களுக்கு ஒரு மகள் இருக்கு. 2 பேருமே கிளம்பி கேரளா வந்துறாங்க. அதுக்கப்புறம் நிமிஷா பிரியா அங்க இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பர்சன் தலால் அப்படிங்கிற ஒரு நபரை வச்சு அவங்க வந்து ஒரு கிளினிக் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பெரும் பகுதியான பணத்தை வந்து பிரியா அவர்கள் வந்து போடுறாங்க. ஸோ யமன் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நபர் தலால் அப்படிங்கிற அந்த நபரும் ஒரு பார்ட்னர் தான் பிரியா கூட. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு கிளினிக்கை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. யமன்ல வந்து உள்நாட்டு போர் என்பது ஸ்டார்ட் ஆகுது. சிவில் வார் என்பது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யமன் வந்து இந்த விசா கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து ஸ்டாப் பண்றாங்க. ஸோ இது வந்து பிரியாவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தலைவலியாக வந்து அமையுது. ஏன்னா வந்து கேரளாக்கு வந்து திரும்ப முடியாது இல்லையா? ஸோ அந்த பிரச்சனை தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த தலாலும் என்ன பண்றான்னா பிரியாவை வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறான். பிரியா அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, துப்பாக்கி முனையில வந்து என்ன வந்து மிரட்டுறான், சித்திரவதை பண்றான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரியாவுடைய பாஸ்போர்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பெண் கிட்ட வந்து அந்த பாஸ்போர்ட்டை வந்து கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பிரியா அவர்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் பிரியாவை தான் தூக்கி உள்ள வைக்கிறாங்க. ஸோ தலால ஒண்ணுமே பண்ணல. அப்புறம் பிரியா அவர்கள் வந்து அங்கேயே தவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரியா அவர்கள் வந்து ஒரு பிளான் போடுறாங்க. என்ன பிளான்னு பார்த்தோம்னா, தலாலுக்கு வந்து மயக்க ஊசி செலுத்தி விட்டு அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டு நம்ம ஓடிடலாம் அப்படின்ட்டு அவங்க நினைச்சு ஒரு பிளான் போடுறாங்க. பட் அந்த பிளான் வந்து அப்படியே ஏருக்கு மாறா முடியுதுங்க. ஓவர் டோஸ் மயக்க ஊசியை வந்து தலாலுக்கு வந்து போட்டுறாங்க. ஓவர் டோஸ் ஆகி தலால் வந்து இறந்து போறான். ஸோ அதுக்கப்புறம் பிரியா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆகிற ட்ரை பண்றாங்க. பட் போலீஸ் வந்து பிடிச்சிடறாங்க. ஸோ போலீஸ் பிடிச்சு அவங்கள வந்து சிறையில் அடிச்சிடறாங்க. ஸோ இந்த சம்பவம் வந்து 2017 வந்து நடக்குதுங்க. கரெக்டாக 2020 பிரியாவுக்கு வந்து மரண தண்டனை வந்து விதிச்சிடறாங்க அங்கே இருக்கக்கூடிய கோர்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்தியன் எம்பசி சார்ந்து பிரியாவுடைய குடும்பத்தை சார்ந்து ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கேஸ் வந்து ரொம்ப சூடு பிடிக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த விசாரணை என்பது அந்த யமன் நாட்டில் இருக்கக்கூடிய அதிபரான ரஷத் அல் அலிமினி அவருடைய காதுக்கு வந்து போகுது. அவர் வந்து அந்த பெண் வந்து எப்படி இருந்தாலும் நம்மளுடைய சிட்டிசனை கொண்டது தப்புப்பா, அந்த பெண்ணுக்கு வந்து இன்னும் ஒரு மாசத்துல மரண தண்டனை வந்து நிறைவேற்றுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து வழங்கிடுறாருங்க. இந்தியர்களுக்கும் சரி நிறைய பேர்களுக்கும் நிறைய உச்சகட்ட அதிர்ச்சி என்பது ஏற்பட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து பிரியா அவர்களை வந்து காப்பாற்றணும்னா ஸோ அந்த தலாலுடைய ஃபேமிலி கிட்ட போயிட்டு இந்த பிரியா அவர்களுடைய ஃபேமிலி வந்து அவங்க கிட்ட என் மேல தப்பு கிடையாது, ஸோ தலால் வந்து இப்படி நடந்துக்கணும், அதனால தான் இந்த மாதிரியான ஒரு தவறு நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்ன பிறகு ஸோ அந்த குடும்பம் கிட்ட ஒரு வகையான இழப்பீடை வந்து கொடுக்கணும். அதாவது பிளட் மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த குடும்பத்துக்கு வழங்கின பிறகு ஸோ அந்த குடும்பம் வந்து மனசு வச்சதுன்னா கண்டிப்பா பிரியா அவர்களுக்கு வந்து இந்த மரண தண்டனையில இருந்து அவங்களை வந்து விடுவிக்க முடியும். ஸோ அதனால இப்போ பிரியா குடும்பத்துல இருந்து பிரியா அவர்களுடைய அம்மா குமாரி வந்து யமன் நாட்டுக்கு வந்து போய் குடும்பத்துக்கிட்ட பேசக்கூடிய அந்த விஷயங்களை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நிறைய வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய காதுகளுக்கெல்லாம் இந்த விஷயம் வந்து போயிருக்கும். ஸோ பாவம் இந்த பொண்ணு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினைச்சு நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கூடிய விரைவில் நிமிஷா பிரியா அவர்களை வந்து மரண தண்டனையிலேருந்து மீட்டு எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குங்க. அதே சமயத்தில் நிமிஷா பிரியா அவர்களுடைய கணவர் டாமி தாமஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா செய்தியாளர்கள் கிட்ட, இது வரைக்கும் சரி எங்களுடைய ஸ்டேட் அரசாங்கமா இருக்கட்டும், மத்திய அரசாங்கமா இருக்கட்டும், எங்களை வந்து மீட் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பேசல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது.